சென்சார் போர்டுன்னு வந்து இருந்தது இல்லையா, அதோட பேரை கூட அவங்க மாற்றணும்னு நினைக்கிறாங்க. போர்ட் ஆஃப் இந்தியன் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்னே வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் கத்திரி படம் ஒன்று இருந்தது இல்லையா, அதை கூட எடுத்துடலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். தவிர நியூ கைட்லைன்ஸை வந்து எங்களுடன் கலந்துரையாடி முடிவெடுப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் ஒரு பெரிய முதலடி. இந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது இவர்களின் ஒத்துழைப்பாலும் ஃபிக்கியின் முனைப்பிலாலும் தான் என்பதை இங்கே பெருமையுடன் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த டிஜிட்டல் ஆர்கைவ்ஸ் சொன்னாங்க இல்லையா, இட் இஸ் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். இட் இஸ் an Indian archive. It is not a Tamil archive. It is an industry already. பட் அதற்கான சில உரிமைகளை பெறுவதற்கான போராட்டங்கள் தான் நடந்துட்டு இருக்கு. It is already an industry. We call ourselves an industry now. Thank you. இல்லை, எங்கே அடுத்த கான்ஃபரன்ஸுங்கிறத இப்போ அவசரப்பட்டு முடிவு பண்ணி உங்களுக்கு பதில் சொல்லணுங்கிறதுக்காக முடிவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும் அடுத்த வருஷம். ஆனால் எங்கேங்கிறத நாங்கள் கலந்துரையாடி தான் முடிவு செய்ய முடியும். போன வருடம் ஹைதராபாத்தில் நடந்தது. அடுத்தது எங்கன்னு இப்போ அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னதுக்காக அந்த இடத்துல வைக்க வேண்டிய அவசியம் வந்துடாமல் இருக்கிறதுக்காக லாஜிஸ்டிக்ஸும் தேவைகளையும் பார்த்து கொண்டு இந்த கமிட்டி ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக முன்கூட்டியே அறிவிச்சிருவோம். ஃபிக்கியினோட முயற்சினால் வந்து இப்போ பேங்க் இது இண்டஸ்ட்ரியாக வந்து டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஐடிபிஐ போன்ற பேங்க்கெல்லாம் வந்து இப்போது ஃபிலிம் ஃபைனான்சிங் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அவங்களோட ஒரு கமிட்டி வச்சுருக்காங்க. அந்த ப்ரொடியூசரோட கிரெடிட்டிபிலிட்டி எல்லாம் பார்த்துட்டு கொலாட்ரல் இல்லாமல் செய்கிறாங்க. இப்போ தமிழ் படங்களுக்கும் செய்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து மற்ற பேங்க்ஸும் வந்து இப்போ முன் வந்திருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஆனால் வந்து இப்போ இருக்கிற பேங்க்ஸ் எல்லாம் வந்து கொலாட்ரல் பேசிஸில் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஐம் ஷுர் நாங்கள் இன் ஃப்யூச்சர் இன்னும் எப்படி அதர் பேங்க்ஸ் கூடலாம் வந்து பேசி நெகட்டிவில் கொடுக்க முடியுமாங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து கமல் சார் தலைமையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இப்போ ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நெகட்டிவ் இல்லாமல் போயிடுங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கெல்லாம் உண்டு. பட் வி ஆர் ட்ரைங். சில பேங்க்குகள் வந்து சொன்ன மாதிரி பிரிக் அண்ட் மார்ட்டார் பழைய இது கேட்குறாங்க. ஒரு கோழி பண்ணைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கூட அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வைக்கலைங்கிற வருத்தம் எங்களுக்கு உண்டு. ஏன்னா அதற்கான போராட்டங்கள் இப்போ வாதாடல்கள் எல்லாம் நடந்துட்டுருக்காங்க. அவங்களோட பேசணும். ஏன்னா எங்கள் பார்ட்னர்ஸ் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது சண்டை போட முடியாது. ஸோ மெதுவாக அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணணும் ஒய் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தே ஆர் யூஸ் டு அப்படிங்கிறத விளக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். எங்கள் மொழிபெயர்ப்பு அவங்களுக்கு போய் சேரும் என்று நம்புகிறோம். லீட் பை எக்ஸாம்பிள் ஆர் convince them by letting them have a piece of the pudding. And my kitchen is at the process of producing that pudding which they'll taste. And right now this is the third movie that I'll be making on digital format. And two of them are produced by my company. This film that I'm doing, I've got the cameras. It's being shot in red camera, and post will be done digitally. Hopefully the release will also be mostly digital and analogous also. And now what I'd like to tell you is that I'm learning. If you're talking about workshop, right now I have a workshop in my office and I am the first student. And we are learning. And as Mr. Kiran said, it's not a lack of equipment. Everything is available here. It's a lack of comprehension, understanding, and fearlessness to use a new technology, which is not going to be, definitely not any way less than film. I don't want to make loud rhetorics and chest beating and saying the days of the film are over, because there have been statements like that made from USA when cinema is over, now it's a digital era, it's begun. Welcome to the digital era has been the kind of clarion call made in Hollywood already. I would not like to do it because a lot of my peers still invested, stuck and confused as to whether to leave analogous or not. I'm very sure they will all be convinced, coerced by peer pressure,
and need to come into digital cinema. That is the larger workshop that's happening on its own without anybody conducting it. And they must know about that also. You see, it's a race between the exhibition side and the production side now, because production side has 4K cameras, but the post is delayed. All the CG work to be done in 4K takes a longer time. So to see a 4K film with in all its glory, we have to plan as producers with about at least 6 months post-production. That's when you'll have enough time. I'm trying to do that by finishing all my CG work as much as possible and giving it do it in 4K, but I don't know whether I'll be able to meet the deadlines. நீங்க சொல்ற அந்த கட்டுப்பாடுங்கிற விஷயம், அதாவது இப்போ இதை பற்றி கவலைப்படுறவங்க யாருன்னா ஃபைனான்ஷியல்ஸ் கவலைப்படுவாங்க. ஏன்னா முந்தி நெகட்டிவ் ரைட்ஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ அதே மாதிரி அதற்கான ஒரு திறவுகோல் என்பது இப்போ கியூப் இருக்கு இல்லையா, லேபுக்கிட்ட வாங்கின லெட்டரை இப்போ கிட்ட வாங்குங்க. ஆரம்பத்தில் சினிமாவிலேருந்து ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு வரும்போது இதை தான் முதல்ல கேள்வியாக கேட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு அணைக்கட்டை இங்கேயும் ஏற்படுத்தலாம். ஸோ அந்த இது கட்டுப்பாடற்ற ஒரு சினிமா இல்லை, இங்கேயும் சென்சார் சர்டிஃபிகேஷன் இருக்கு. இதில் தவிர உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்களே கிராமப்புறங்களில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க படம், அது அவங்கெல்லாம் இங்கே வரும்பொழுது கடைசியாக சென்சாருக்கு வரும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க இங்கே சங்கங்களில் சம்மந்தப்படலை, சர்டிஃபிகேஷனுக்கு போகும்போது நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்பாங்க. படம் எடுத்துடலாம், பட் சென்சாரை கொண்டு போகணும் இல்லை. சென்சார் இல்லாமல் காட்டப்படுபவர்களுக்கு அதற்கான பியூனிட்டிவ் மெஷர்ஸை கவர்மெண்ட் எடுத்துருவாங்க. ஸோ இது கட்டுப்பாடற்ற சினிமான்னு சொல்ல முடியாது. கட்டுப்பாடுகள் நம்மளாக தான் பண்ணிக்கணும், நம்ம சுய கட்டுப்பாடு தான் அதில் எது வருதா. இல்லை, சின்ன பட்ஜெட் தயாரிப்பாளர்களுக்கான பாதுகாப்பை சேர்மன் சரி, கவுன்சிலும் சரி, எல்லாரும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. நானே கூட யோசிச்சுட்டு இருக்கேன் சார். அந்த சின்ன சின்ன பட கட்டுப்பாடுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த டிஜிட்டல் சினிமாவில் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க, நாங்கள் கேள்விப்படுறோம். அண்ட் என்னென்னா ஒரே பிரச்சனை, நாங்கள் என்ன ஃபீல் பண்ணுறோன்னா, யூனியன் கூட நாங்கள் டைப்பில் இருக்கோம். உங்களுக்கு தெரியும், FICCI யூனியன் கூட டைப்பில் இருக்கிறோம். சின்ன படங்கள் அவங்க யூனியன் ஒர்க்கர்ஸ் வச்சு, ஃபில்ம் எம்ப்ளாயிஸ் யூனியன் வச்சு ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு எங்களுக்கெல்லாம் தெரிய வரதில்லை. ஒரு சில செய்திகள் வருது, அவங்க யூனியன் பீப்புள் எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது என்னென்னா, இப்போ திடீர்னு இது ஒரு புதுமையான ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட் வந்ததுனால இதுக்கு சங்கத்துலேயும் நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு இந்த நிறைய பேர் சிறு தயாரிப்பாளர்கள்லாம் அங்கங்கே கிராமத்துலலாம் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு, அது இனிமேல் பேச்சுவார்த்தைகளை தான் எங்களுக்கு தெரிய வரும். இல்லை, இப்போ அது புகாராக தான் அடையும். ஏன்னா சென்சார் இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்று. அது நீங்கள் கல்யாண வீடியோ வேற வீட்டில் போட்டு பார்த்துக்கிறது. இல்லைங்க, நீங்கள் இப்போ 50 லட்சம் ரூபா, இப்போ நான்லாம் திடீர்னு இத்தனை கோடி ரூபா சினிமாவுக்கு வரலைங்க. முதல்ல நானும் RC எடுத்த படம் 3 லட்சம் ரூபா இருந்தால் எடுத்திருப்போம் படம். அதுக்கு காசு கிடைக்கல எங்களுக்கு. அப்போ இல்லைங்க, உதவிங்கும் போது பாக்கி எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. பணம் தான் உதவி. ஏன்னா ஒரு பழைய சினிமாவை சீர்படுத்தி கொண்டு வருவதற்கு செலவாகும். நாங்கள் ஏற்கனவே சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் இது இலவசமாக செய்யப்படும் ஒரு விஷயம். இதற்கும் மேலும் செய்யணும்னா அரசாங்க உதவி வேணுங்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, கேட்க வேணான்றாங்க. அது ஏதோ ஒரு செலவு ஆயிருக்கு, அதை பற்றி கேட்காதீங்க. இனி ஆக போகிற செலவுக்கு அரசாங்கம் உதவி பண்ணுமான்றது. There have been many discussions. Piracy, they try to tell us what are the ways of implementing locks and other things, how to stop them from it, how to dissuade them from it, how to totally shut them off. These have been opinions discussed through the thing. Various technologies were involved. They said all this could be done. But then there are various sectors in the industry which would want a technology and would not want a technology. All that is being discussed in this forum. We get a better understanding of it. But if you ask me personally, I feel that
The only way to fight piracy is proliferate the market of the product so much that piracy will become redundant. And there are so many platforms to do that. The technology is very new, and some of us are quite ignorant of the technology. Some of us are trying to understand the technology. So this is the first step. It's baby steps. Some clear technologists know what they've got in their hand, and they're trying to impress us with their ways. Some are, we know for sure, are workable plans. But certain people would not like it. They think it's the invasion of their privacy or whatever it is. Not only wide release, I'm talking about platforms, various platforms, including the internet. Everything has become a platform now. We'll have to come to a consensus. See, like Bombay has taken this consensus. It's yet to be done here. Like everyone, exhibitors and distributors before decided that any video release will hamper their collection. That's not so. It's been proven in the West that that's a separate revenue apart from the theater revenue, which is equal or sometimes more than what the revenue comes from the theater. It is a standing example there. We must do it. It's been done in North India. It's yet to be done here. அல்ல அதைத்தான் விளக்கி சொல்லணும். இப்பெல்லாம் 100-175 நாள் ஓடி தான் பணம் சம்பாதிக்கணும். முதல் வாரத்திலே கூட எடுக்கலாம், டிபெண்டிங் ஆன் த பட்ஜெட். இது எக்ஸிபிட்டர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சேர்ந்து எடுக்க வேண்டிய, அப்ப ப்ரொடியூசர்ஸும் கூட சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அது இல்ல அதான் பேசிட்டு இருக்காங்க. நாங்க சொல்லக்கூடாது. எஸ், இல்ல பேசுறதுக்கு முன்னாடி அந்த முடிவு ஏற்பட்டுடுச்சு. இப்ப டிஜிட்டல் சினிமா கொடுக்கலாம், சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதாவது ஃபிலிம் சர்டிபிகேட், ஃபிலிம் காட்டினாதான் சர்டிபிகேட்டுங்கிறது இல்லை.